என் பேர் பிரியதர்ஷினி. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீதூஸ் மேக்ஓவர் ஆர்டிஸ்ட்ரி. ஆக்சுவலாக வந்து மேக்கப்பில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தது. யார்கிட்ட சேரணும் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் சர்ச் பண்ண ஆரம்பித்தோன்னே மேம் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். பட் அதுக்காக ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு. பட் ஆனால் அந்த வெயிட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கும்ல, அந்த வேல்யூ கண்டிப்பாக இங்கே ப்ளஷ்க்கு வந்தால் கிடைக்கும் நமக்கு. மேம் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்றத தாண்டி ஒரு உமனாகவே அவங்க எனக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஆக்சுவலாக ஒரு உமனாக தனியாக இருந்து இந்த ஃபீல்டில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறது கண்டிப்பாக யாராலையும் முடியாது. ஸோ மேம் மாதிரி ஃப்யூச்சரில் ஆகணும் அப்படின்றதே வந்து ஒரு கோல் மாதிரி வச்சுருக்கேன். அதே மாதிரி ப்ளஷ்ஷுக்கு ஃபஸ்ட்டு வந்தப்போ வந்து மேம் வந்து ஒரு செலிப்ரிட்டி, நம்மளை வந்து தனியாக பார்ப்பாங்களா, கான்சென்ட்ரேட் பண்ணி பார்ப்பாங்களான்னு தோணுச்சு. பட் ஆனால் ஜீரோ ஃப்ரம் த ஹார்ட் சொல்கிறேன், மேம் வந்து டவுன் டு எர்த். ஆக்சுவலாக நம்ம வந்து அவங்களுக்கு எவ்வளோ எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் சரி, டவுட்டை கிளாரிஃபை பண்ணாமல் இது வரைக்கும் மேம் போனதே இல்லை. ஒரே டவுட்டை நம்ம திருப்பி திருப்பி கேட்டாலும் ஹெசிடேட் பண்ணாமல் நமக்கு வந்து அதை சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ப்ளஸ் டீம் சொல்லணும் அப்படின்னா மார்னிங் 8லேருந்து ஈவினிங் 8 வரைக்கும் சலிக்காமல் வேலை பார்ப்பாங்க. நம்ம அவங்களுக்கு எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் சரி, நம்ம வந்து கேட்குறப்போ வந்து மூஞ்சி காமிச்சதா இது வரைக்கும் ஒரு ஸ்டாஃப் கூட நான் பார்த்ததே கிடையாது. ஸோ வந்து மேம்க்கு பின்னாடி அவங்க இருக்காங்க கண்டிப்பாக. அதே மாதிரி இங்கே நிறைய வந்து ப்ளஸ் இருக்குது. நமக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நம்ம ஆகணும் அப்படின்னா இங்கே நிறைய ப்ளஸ் இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு வந்து இங்கேருந்து போகிறப்ப நம்ம கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கிட் கொடுக்குறாங்க, 25,000 ஒர்க் கிட். அதில் நமக்கு தேவையான எல்லாமே இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம ஆட் ஆன் பண்ணிக்கலாம், பட் அதுவே வந்து போதுமானது. அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி நம்ம லைஃப் டைம் நமக்கு இனிமேல் வேணுன்ற ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கூட இங்கே நமக்கு வந்து ஆஃபர்ஸ் இருக்குது. 25% கூட இருக்குது ஆஃபர்ஸ் ஆக்சுவலாக. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு தடவை வந்தால் போதும், எத்தனை தடவை நம்ம திருப்பி வந்து கற்றுக்கணும்னாலும் நம்ம கற்றுக்கலாம். பட் ஸ்டில் நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், மேம் வந்து நம்ம பேஸை வந்து செம ஸ்ட்ராங் ஆக்கி தான் வெளில அனுப்புவாங்க. நம்ம வரணும்னு நினைக்க மாட்டோம், பட் ஸ்டில் அப்கிரேட் பண்ணிக்கணும் புதுசாக இருக்கிறத அப்படின்னா நம்ம வந்து இங்கே வந்து கற்றுக்கலாம். அவங்க வந்து புது ஸ்டூடெண்ட் எப்படியோ அதே மாதிரி தான் நம்மளை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே நிறைய காம்ப்ளிமெண்ட்ரி கிளாஸஸ் இருக்குது. அதாவது ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நம்ம வெளில போகிறோம், பட் ஆனால் வந்து ஒரு பொட்டிக் வைக்கிற அளவுக்கு நமக்கு நாலேஜை வந்து கொடுத்து ட்ரெயின் பண்ணி அனுப்புகிறாங்க. ஃப்ளவர் மேக்கிங்கில் ஆரம்பித்து நெயில் ஆர்ட்டு, பியூட்டிஷியன் எல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு பிரைடு வந்தால் அவங்களுக்கு வந்து ஹெட்லேருந்து டோ வரைக்கும் நமக்கு எல்லாமே தெரியும், அவங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு நம்மளை இது பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ வந்து இங்கேருந்து போகிறப்ப நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே போகிறேன். நான் இங்கே வர்றப்போ ஜீரோ நாலேஜில் தான் வந்தேன், சும்மா ஃப்ரெண்ட்ஸ்க்கு பண்ணேன், அந்த மாதிரி தான் வந்தேன். பட் ஸ்டில் இன்னைக்கு நான் போர்ட்ஃபோலியோவில் பண்ண ஒர்க்கே வந்து எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. அதே மாதிரி இந்த போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து பிரைடு பெருசாக வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டோம். பட் இன்னைக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாண்டி என்னோட ஒர்க்கில் வந்து நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். அதுக்கு கண்டிப்பாக ப்ளஸ் டீமுக்கும் சந்தோஷி மேம்க்கு தான் நான் தேங்க் பண்ணணும். லைஃப்பில் வந்து அவங்கள நான் மறக்கவே மாட்டேன். என்றைக்குமே அவங்க வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. ஸோ வந்து யார் வந்து நீங்கள் மேக்கப் கற்றுக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக ப்ளஷில் வந்து சேரலாம். இது வந்து நான் என் மனசார சொல்கிறேன், ஃப்ரம் த ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச்.